இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆற்றுக்கால் பொங்காலா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் மார்ச் மாதம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான நம்பர் வந்து பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை வந்து திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஆட்டோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ 50 ரூபா வந்து சார்ஜ், மேக்ஸிமம் 40லேருந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரதா இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஆட்டோ இருக்குன்னு இல்லை, திருவனந்தபுரம் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் வந்து மோஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாட்டாக இருக்கும் எங்கே பார்த்தாலுமே. ஸோ நீங்கள் இங்கே வரணும்னா ஆட்டோவில் வந்து தாராளமாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 5:30 to நைட்டு வந்து 8:30 வரைக்கும் வந்து உண்டும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். ஸோ கோவிலுக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம். ஸோ என்டர் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட ராஜகோபுரம், ஸோ அந்த மண்டபம், இது வந்து இன்னொரு வாசல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடிய ஒரு வாசல். இதில் நிறைய கவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, பிரசாத கவுண்டர்ஸு, அப்புறம் தரிசனத்துக்கு வேண்டிய வந்து ஜாமான் வாங்குறது, இந்த டிக்கெட் வாங்குறது, இந்த மாதிரி வந்து கவுண்டர்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ கோவிலுக்குள்ளே ஃபோன் மேபி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கோவிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே வந்து வெடி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அதோட சத்தம் தான் இப்போ கொஞ்சம் நேரமாக நீங்கள் கேட்டீங்க. அது என்ன அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதாங்க வந்து கோவிலோட முன்வாசல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் இங்கெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, ரொம்ப பெரிய மண்டபம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற வழியிலேயே இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் விளக்கு வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கேயே வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கோவிலில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மேலே சீலிங்கு, சைடில் வால், அப்புறம் தூண், கதவு, இங்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதில் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா பர்மிஷன் கிடையாது. இதுதான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கின்னஸ் ரெக்கார்டு. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் உமன்ஸ், 25 லட்சம் பெண்கள் ஆற்றுக்கால் பொங்காலா ஃபெஸ்டிவலில் பொங்கல் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டு. வெடி வழிபாடு ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி வெடி போடுவாங்க. 10 ரூபா 20 ரூபா ப்ரைஸில் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மணி கரெக்டாக 12-12:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நட மூடிடுவாங்க. ஸோ அந்த டைம்னால வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. காலையில் 5:30 to மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் தான், அப்புறம் ஈவினிங். ஸோ பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள் டிஸ்பிளேல. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன நடக்குது, அப்புறம் வந்து மண்டப புக்கிங், மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் அந்த கோவில் வந்து மண்டப புக்கிங்கு, அப்புறம் வந்து புக்கிங்கு, அப்புறம் பூஜா டைமிங்ஸு, ஸ்பெஷல் பூஜாவோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவின்னு இங்கே சொல்லுவாங்க. அதாவது அம்மன் தான் அது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அம்மன் சொல்லுவோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவின்னு சொல்லுவாங்க. ஆற்றுக்கால் தேவி. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமான ஒரு தெய்வம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நாகதேவதை சன்னிதானம் இருக்குது, விநாயகர் சன்னிதானம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தம்புரான். அதாவது நம்ம ஊரில் வந்து சொடலை மாடன், சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொடலை மாடன்னு சொல்லுவாங்க. சென்னை பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாடிகாட் முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தம்புரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னதி ஒன்று இருக்குது. ஸோ இந்த சன்னதியெல்லாம் இருக்குது உள்ள. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலோட பிளாக்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.